நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், வணக்கம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரம் என்ன? நாடாளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை அன்று கூடியது. கடந்த 5 நாட்களாகவே நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் நீட் விவகாரத்துல கடுமையான அமளியில் ஈடுபட்டதால் 5 நாட்களாக முடங்கி இருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த சனிக்கிழமை அன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த நிலையில இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருடைய 2வது வார 6வது நாள் அமர்வு காலை 11 மணிக்கு கூடியது. மக்களவை மற்றும் மாநிலங்களவையில இதே நீட் விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில ஈடுபட்டாங்க. முதல்ல மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இன்று காமன்வெல்த் போட்டியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்திய வீரர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட மறுகணமே இன்றைய தினம் கேள்வி நேரம் என்பது தொடங்குகிறது என அறிவித்தார். ஆனால் எதிர்கட்சி எம்பிக்கள், குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கையை முற்றுகையிட்டுக் கொண்டு நீட் விவகாரத்துல மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இந்த அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கடும் அமளியில ஈடுபட்டாங்க. அப்ப மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை பொறுத்தவரையிலுமே, நான் ஒவ்வொரு நாளும் இந்த எம்பிக்களை கவனித்துக் கொண்டே வருகிறேன், உங்களுடைய நடவடிக்கை சரியானதாக இல்லை, நாட்டினுடைய முக்கியமான நேரம் இந்த நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடிய கேள்வி நேரம், இந்த கேள்வி நேரத்தையும் இந்த மக்களவைக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதையும் சீர்குலைக்கக்கூடிய வகையில எதிர்க்கட்சி எம்பிக்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள், உடனடியாக உங்களது இருக்கைக்கு திரும்புங்கள், நாம் கேள்வி நேரத்தை தொடங்கலாம் என எச்சரித்தார். இருந்தாலும் கூட மக்களவையில இடம்பெற்றிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா இருக்கையை சூழ்ந்து கொண்டவாறே கோஷங்களை எழுப்பியதால், இதே போன்ற கோஷங்களை எழுப்பிக் கொண்டு நீங்கள் மக்களவை நடவடிக்கைகளை சீர்குலைக்க முயற்சித்தால் நான் உங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பேன், யார் யார் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறீர்கள் என்பதை நான் தினசரி கண்காணித்து வருகிறேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரிக்கை என்பதை விடுத்தார். சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன எச்சரிக்கை விடுத்தாலும் நாங்கள் இன்று இந்த விவகாரத்தை விவாதத்திற்கு ஏற்போம், மக்களவையில் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மத்திய அரசு என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துவிட்டு சபாநாயகர் இருக்கையிலிருந்து ஓம் பிர்லா எழுந்து சென்று விட்டார். இதே போல விவகாரம் மாநிலங்களவையிலும் எதிரொலித்தது. மாநிலங்களவையினுடைய அவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் இன்றைய தினம் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய உடனே மல்லிகார்ஜுன கார்கே, குறிப்பாக எதிர்கட்சிகளுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவையில எழுந்து பேச தொடங்கினார். அப்போது பீகார்ல மாணவர்கள் நடத்திய போராட்டத்துல AK-47 துப்பாக்கிகளை கொண்டு மாணவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது என்ற சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இது மிக கொடுமையான விவகாரம், வரலாற்றில் இதுவரை இப்படியான ஒரு விவகாரங்களை எந்த ஒரு அரசும் கையாண்டதே இல்லை என அவர் பேசினார். ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கே பேசுவதற்கு அனுமதி வழங்க மறுப்பு தெரிவித்த நிலையில எதிர்க்கட்சி எம்பிக்கள் எழுந்து கடும் அமளியில் ஈடுபட தொடங்கினார்கள். உடனடியாக பேச அனுமதிக்க வேண்டும், மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் என மாநிலங்களவையிலும் இதே முழக்கங்கள் எழுந்த நிலையில மாநிலங்களவையினுடைய தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்துவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்து சென்று விட்டார். 6வது நாளாக நாடாளுமன்றம் முடங்கியிருக்கிறது. இந்த நீட் விவகாரத்துல இன்றைய தினமும் கடும் அமளி நீடித்ததன் விளைவாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூடிய சில நிமிடங்கள்ல அடுத்தடுத்து நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதம் நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டுள்ளன. இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.